ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. என்னப்பா ஏதோ கேட்ட? ஆமாப்பா, கன்னிமார்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மானிட பிறவி அவள் வயிற்றுக்குள்ளே அவள் செமந்து கிடந்தான். சரி, ஆணும் பெண்ணும், பெண்ணு செமந்து வயிற்று தள்ளிக்கிட்டு கிடக்குமா, அது வரைக்கும் திருவோடு கொடுக்கு, கன்னிமார்கள் கொடுக்கு, 7 சப்த கன்னியர்கள் கொடுக்கு. இப்போ என்ன கணக்கு? திருவோடு கொடுத்தா என்னாச்சு தெரியும்? என்ன கணக்குன்னு தெரியுதா? இதில் பல கணக்கு வச்சுருக்கான் கடவுள். கால் சத்தியம், என் நண்பன் ஈஸ்வரன் பல கணக்கு உள்ள வச்சுருக்கான். இவன் என்னத்தனால ஆட்டட்டும், தமிழ்நாடு முழுவதும் அடைச்சி ஒரு பிட்டு விடாமல் கணக்கெடுப்பான். புரியுதா? இதுதான் பயங்கரமாக கணக்கு வரும். அப்போ தான் திரை லோகத்தில் விட்ட கணக்கு வீட்டுகளில் உட்காந்து பார்ப்பான், ஆணும் பெண்ணும் பார்ப்பான். அப்போ தான் தோண்டி எடுக்க விடுவான். அப்போ தான் வீட்டுகளில் குலுங்க விட்டு ஈர கொலைய நடுங்க விடுவான் கடவுள். கால் சத்தியம், ஏண்டா பூமியை அழிக்கிறதுக்காடா கொடுத்துருக்க. தமிழ்நாட்டுக்கார தமிழ் வார்த்தை பேசி அழிக்கும். 2 கால கையை தோளில் தூக்கி போட்டு. இதுக்கு என்ன காரணம்? எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கிறதுக்கு அழிக்க கொடுக்கறது இவனுங்க தான். புரியுதா இல்லையா? இப்போ சட்டமன்ற தொகுதின்னு வச்சுருக்கான், பிரித்து விட்ருக்கான் அழிக்கிறதுக்கு, பூமி அழிக்கிறதுக்கு, விற்பனைக்கு. பத்திரப்பதிவு, தாசில்தார், விவோ, இத்தனை கழுதை சேர்த்து வச்சுருக்கான். அப்போ ஒவ்வொரு பத்திரப்பதிவுக்கு ஒன்று நியமித்து வச்சுருப்பான் அதிகாரி. அது பூரா இப்போ திருவோடு கொடுக்காக 7 சப்த கன்னியர்கள் அவனுக்கு பூரா கவர்மெண்ட் வேலைக்கிறவங்க பூரா திருவோடு. இப்போ என்ன கணக்கு? உள்ள கிச்சனு மாட்டி நிற்கான். எங்கே? கோர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டில் கிச்சனு மாட்டி நிற்கான். அப்போ எதுக்கு தப்பு செய்தக்க நான் கடவுள் நான் கொடுத்துருக்கேன்? இது 7 செம்மத்து கணக்கு அடிச்சிட்டான். 7 செம்மத்து கணக்கில் உள்ள நிற்கான் மானிட பிறவி. தமிழ்நாடு அடுத்தாப்பில் டெல்லி. இங்கே கணக்கு எடுக்க இந்த கணக்கை பார்க்க டெல்லியில் தூக்குவான். அன்றாட கணக்கு எடுக்க டெல்லியில் வரும். டெல்லியில் இராணுவ வானரப்படம் எடுப்பான், இங்கே இராணுவ வானரப்படம் எடுப்பான். இப்போ அதை அடைச்சி நிற்கான். இராணுவங்கிறது இவங்க பூரா நீதிமன்ற கோர்ட்டில் இராணுவம் அப்படின்னாலே வாயில் அவங்களுக்கு வராது பயம். எல்லா கணக்கு தப்பு பண்ணி வச்சுருக்கான். பூரா தப்புல இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசி அத்தியாயத்தில் எலெக்ஷன் உத்தர கேட்கான். இவர் உட்கார்ந்துட்டார் நீதி அரசராக உட்கார்ந்துருக்கார். தண்டனைக்கு கணக்கு உட்கார்ந்துருக்கார் கைலாசத்தில். இப்போ இது பெரிய ஆட்டம். இந்த ஆட்டத்தை எப்படி முடிக்க போகிறாரோ கடவுள் அப்படிங்கிற கணக்கு அங்கே எல்லா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா இல்லையாப்பா? கணக்கு நடக்கு. ஏன்னா எங்கே உட்கார்ந்துருக்கார், எங்கே கணக்கு எடுக்கார், எங்கே கணக்கு விடுதார். இது என்னடா திரை லோகத்தில் கடவுள் சாமி பூரா வருது. இது பின்னணி யாருடா பேசுறது யார், என்னடா கணக்கு இது யார் அப்படின்னு தமிழ்நாட்டில் மண்டைய குழப்ப விடுதான் கடவுள். குழப்ப விடுதான் கடவுள். குடும்பம் தாண்டா விடும், வேறு யாரும் விட முடியாதா? முட்டா குய்மணலா யாரும் விட முடியாது. கடவுள் ஈஸ்வரன் குடும்பம் தான் வெளியில் நக்கால வெளியே விட முடியும். தப்பு செஞ்சவனுக்கு மானிட பிறவி. மானிடத்தில் பூமியில் கடவுளுடைய குடும்பம் இறங்கியிருக்கு. விரா அடி துவச்சி எடுப்பான். அந்த பேப்பர் வச்சு திமிரா போகிறவனுக்கு அந்த செகண்டில் மாட்டுவான், உள்ள தூக்கி ஏற்றுவான். அந்த மாதிரி அடி விழும். முக்கால் சத்தியம். இப்போ அந்த பேப்பர் அப்படியே முடக்கிடுவான். வச்சிருக்கவன் கெட்டுக்கட்டா வச்சுருக்கவன் எங்கே லட்சம் கோடி இடம் எல்லாமே முடக்கிடுவான். இப்போ முடக்கி அப்படியே மாட்டி தூக்குவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சின்னாடை கவர்மெண்ட் வேலைக்கிற கையெழுத்து பூமியில் போட்ட வெதர் ஷூட்டிங்கு குண்டு 2 குண்டு வச்சு தூக்கிட்டாலையா கவர்மெண்ட் வேலைக்கிறவன் ஆணும் பெண்ணும் தட்டிடுவாங்க. அந்த இடத்துல 8 ஓலச்சோடில் இருக்குது. அமைதியாக போ. வீட்டை பார்த்து ஓடு. கணக்கை ஒப்படைச்சி எங்கே ஒப்படைக்கணும் ஒப்படைச்சிட்டு ஓடு. யார் ஒப்படைக்கணும்? கிராம தலையாரியிலேருந்து ஒப்படைக்கல குடும்பி பிடிச்சி தூக்குவான். தலையாரி கிராம அதிகாரி பூரா விற்பனைகளை போய் கையெழுத்துக்களை மாற்றி அடித்து அது எதுக்கு பேனா பிடிச்சிருக்கான்டா கடவுள்? நீ எழுதின எழுத்து நான் பிடிப்போம்னு உட்காந்துருக்கான். புரியாதியா? கால் சத்தியம்டா.